ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரூனியா ப்ளஸ் ட்ரா வந்து 565. இதுக்கான கால்குலேஷன் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 920. இதில் நான் வந்து பி போர்டில் 962 நம்பர் தான் எடுத்திருந்தேன். ஆனால் இந்த நம்பர் வந்து ஏ போர்டில் பாஸ் ஆயிருந்தது. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு ஃபஸ்ட் மெத்தட்லேயே என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த மந்த் சார்ட் பொறுத்த வரைக்கும் 7 நம்பர் பாஸ் ஆயிருந்தால் அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 96 பாஸ் ஆகணும்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி 9 மட்டும் நேற்று ரிசல்ட்டில் ஏ போர்டில் பாஸ் ஆயிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட் மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து காரூனியா ப்ளஸ் வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு 2 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ நம்மளுக்கு 0 நம்பர் காரூனியா ப்ளஸ் ரிசல்ட்டில் இருந்தாலே அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 96 பாஸ் ஆகும். இப்போது இது எல்லாமே இந்த வீக்லி சார்ட் பார்த்து எடுத்த நம்பர் தான். 001 அதுக்கு அடுத்த வாரம் 949, 907 அதுக்கு அடுத்த வாரம் 169, 699 அதுக்கு அடுத்த வாரம் 048, 299 அதுக்கு அடுத்த வாரம் 480. இப்போ போன வாரம் காரூனியா ப்ளஸ் நம்பர் 501. 0 இருக்கும்போது அதுக்கு அடுத்த வாரத்தில் 9 இல்லைனா 6 பாஸ் ஆகிருக்கும். 09, 069, 690, இங்கே 90. இப்போ போன வாரத்தில் 0 மட்டும் இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 9 இல்லைனா 6 ரிப்பீட் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே இப்போ பி போர்டில் எடுத்திருப்பேன். இது வந்து இந்த வருஷத்து வீக்லி சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர். 0 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற வீக்லி சார்ட், ஓகேவா? காரூனியா ப்ளஸ் சார்ட்டில் 96 பாஸ் ஆகிருக்கும். 09, 906, 690, 90. இப்போ போன வார ரிசல்ட்டில் பி போர்டில் 0 இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 96 பாஸ் ஆனால் நான் வந்து இந்த 2 நம்பருமே பி போர்ட்லேயே எடுத்துட்டேன். அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே இப்போது வீக்லி சார்ட், காரூனியா ப்ளஸ் வீக்லி சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். இப்போ போன வாரம் நம்பர் 824 501, அதுக்கு முன் வாரம் நம்பர் 639 432. போன வாரம் சி போர்டு, அதுக்கு முன் வாரம் சி போர்டு பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். 2க்கு பின்னாடியே 1 நம்பர் இருக்கா. இதே மாதிரி பாஸ் ஆன காரூனியா ப்ளஸ் ரிசல்ட்லாம் எழுதி கம்பேர் பண்ணி தான் இப்போ இங்கே வந்து ஒரு நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ இந்த செட் ரிசல்ட்லாம் பார்க்குறீங்கன்னா 305 248, அதுக்கு அடுத்த வாரம் 592 907, அதுக்கு அடுத்த வாரம் ஏபிசி போர்டு 169. இங்கே 332 063, அதுக்கு அடுத்த வாரம் 639 432, அதுக்கு அடுத்த வாரம் ஏபிசி போர்டு 501. இப்போ இங்கே வந்து 999 699, அதுக்கு அடுத்த வாரம் 171 048, அதுக்கு அடுத்த வாரம் ஏபிசி போர்டு 854. இங்கே வந்து சி போர்டு மட்டும் பாருங்கள், இங்கே 87, இந்த இடத்துல 32, இங்கே வந்து 98. இந்த மாதிரி நம்பர் இருக்கும்போதே இங்கே இருக்கிற சி போர்டு நம்பரோட பி போர்டு நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். அதாவது 3வது டிஜிட் நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 7 2 14னா இங்கே 3வது வாரத்தில் 1 பாஸ் ஆகிருக்கலாம். இங்கே 9 2 18னா 3வது வாரத்தில் இங்கே 1 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இங்கே வந்து 8 1 8னா இங்கே 3வது வாரத்தில் 8 பாஸ் ஆகிருக்கலாம். இதே மாதிரி போன வார ரிசல்ட்டில் இருக்கிற லாஸ்ட் நம்பரு 3வது டிஜிட் நம்பர் 4. 4 × 1 எடுத்தாலும் 4 தான். இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 4 பாஸ் ஆகலாம். இந்த நம்பர் வந்து சி போர்டில் எடுத்திருப்பேன். இதுவுமே வீக்லி சார்ட் வச்சு சொல்கிற நம்பர். சி போர்டு பாருங்கள், இங்கே 87, இந்த இடத்துல 32, இப்போ 98. இந்த மாதிரி நம்பர் இருந்தால் இந்த சி போர்டு நம்பரோட இங்கே இருக்கிற 3வது டிஜிட் நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 7 2 14னா இங்கே 1, 9 2 18னா இங்கே 1, 8 1 8னா இங்கே 8. இப்போ 1 × 4 எடுத்தாலும் 4 தான் போன வார ரிசல்ட் நம்பர், ஓகேவா? அதனால் 4 மட்டும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் சி போர்டில் எடுத்திருப்பேன். அடுத்து இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர். அடுத்த நம்பர் ஏ போர்டில் இருந்தால் அதுக்கு அடுத்து 3வது நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 5 பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 804 979, அதுக்கு அடுத்த நாள் 564, 145, அதுக்கு அடுத்த நாள் 285, அதுக்கு அடுத்த நாள் 581. இப்போ 071 நேற்று நம்பர் 929, 920. இப்போ இங்கே ஏ போர்டு மட்டும் பாருங்கள், 8 9, அதுக்கு அடுத்த நாள் 5, இங்கே 1 2, அதுக்கு அடுத்த நாள் 5, இப்போ 0 9. இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 5 பாஸ் ஆனால் இந்த நம்பர் வந்து ஏ போர்டில் எடுத்துருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கால்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 5, பி கால்குலேஷன் 6 சி போர்டில் 4. இப்போ இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 564 594. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 56 59, பிசி 64 94, ஏசி பார்த்தீங்கன்னா 54. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து வீக்லி சார்ட் கம்பேரிஷன். அதே மாதிரி 3வது மெத்தட் மட்டும் இந்த மந்த் சார்ட் மட்டும் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர்ஸ் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கால்குலேஷன் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நான் இப்போ எல்லா நம்பருமே சொல்லியிருப்பேன். ஏ போர்டில் 5, பி போர்டில் 6 சி போர்டில் 4. பாக்ஸ் வந்து 564 594. ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 56 59, பிசி 64 94, ஏசி வந்து 54. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் நான் வந்து எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.